ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 25/3/2026 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யாரு கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். தனலட்சுமி டிஎல் 45 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 24/3/2026 ரிசல்ட் பார்த்துட்டீங்க. 618. ஸோ வாங்க நம்மளோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கு எல்லாத்தையும் டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்டி கமாண்ட் இருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் ரெகுலராக பார்க்குற இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே. சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 618 என்னோட கெஸிங் வீடியோ எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். 24 என்னோட கெஸிங்கில் நான் போட்ட வீடியோவில் இங்கே சி போர்டு 8 சொல்லியிருந்தேன். அது மாதிரி சி போர்டு 8 பாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குங்க. 6 ஏ போல் பிளான் பண்ணோம். இது 2 வின் ஆயிருக்கு. இது பி போல் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே இதை பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி வின் பண்ணிக்கலாம். 918 டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அதே மட்டும் 018 இதை பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி வின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி வின். ஆக்சுவலாக இதை நான் பாக்ஸ் எய்ம் பண்ண நான் போட்டேங்க. இது நான் பாக்ஸ் போடல போடாமல் இல்லை, போட்டேன். நான் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ரொம்ப நானே ஃபீலிங்கில் இருக்குது. டெஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்போல 8 சொல்லியிருந்தேன். நானே இந்த 8 ப்ளே பண்ணலைங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொன்னேன். லைவில் வரப்போ எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட கெஸிங் உங்கள் கெஸிங் திருத்த நியர்பையாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பீச் வின்னாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 618 பெஸ்ட் கமெண்ட் பார்த்தலாம். கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ண கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோட 2 நம்பரோட பாஸ் ஆகிடுனா உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க நேமெல்லாம் சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். செல்வம் ஆல் போர்டு 6 அருமையாக டார்கெட்டு. பிரபு செல்வம் ஆல் போர்டு 8. பாண்டியராஜா ஆல் போர்டு 8. ஜிங்கு சி போர்டு 8 அருமையாக டார்கெட் பண்ணுங்க. மீரா மொய்தீன் ஆல் போர்டு 6. தங்கராஜ் ஏ போர்டு 6 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு 6 தான் வந்திருக்கு. அதே மாதிரி கதிர் வெண்ணிலா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி ஏபி ஆல் போர்டு 6. நல்ல டார்கெட். பாக்ஸ் போடுன்ட்டு அது நல்ல டார்கெட். ஆனால் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கும். ஃபயாஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. மீனா சுந்தரம் ஆல் போர்டு 1. எஸ் ஜுனிராஜ் வேற லெவலுங்க. இது மட்டும் 6 போடுறது நல்ல பல்க் அமௌண்ட் வந்திருக்கும். டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. பிசி போர்டு டி போர்டு அருமையான கெஸிங், நல்ல வின்னிங். வீரன் சி போர்டு 8 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ரமேஷ் டி ஆல் போர்டு 6. ராஜா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. சங்கர் ஆல் போர்டு 8 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 8 அருமையான கெஸிங் வின்னிங். ராஜேஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் அதான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பிசியோ இல்லாட்டி ஏபிசியோ உங்களுக்கு வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. முடிஞ்சளவு பாக்ஸ் போட மறக்காதீங்க. பாக்ஸ் போடுங்க. கே ஆறுமுகம் ஆல் போர்டு 6. மதுராச்சலம் ஜானு சி போர்டு 8 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணி அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். அதே மட்டும் நம்ம சேனல் என்றைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. நம்ம சேனலோட எய்மே ஒரு 1000 லைக்கு தான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாக மோட்டிவேஷனாக இது. ஆக்சுவலாக டைம் ஆனது தெரியுமா, நைட்டு 2 மணிக்கு. இந்த வீடியோ காலையில் 7 மணிக்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ நான் போட்ட ஆனுமே திட்ட ஒரு 6 மாதம் கேப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல வின்னிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருவோம். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், அதே மட்டும் உங்களுக்கு எந்தெந்த குரூப் இருக்கோ அந்த குரூப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்டை நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். லைவில் வரேன். இன்னைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்குங்க. ஒரு 10:30 மணி இல்லை 10:30 இல்லாட்டி 10:45 லைவ் கண்டிப்பாக வந்துடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவில் வேறு லெவல் கெஸிங் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஏபிசி நம்பர் பார்த்துலாமா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க அது. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏ போர்டு பொறுத்த முடியும் 3 8, பி போர்டு பொறுத்த முடியும் 9 0, சி போர்டு பொறுத்த முடியும் 1 5. சப்போர்ட் நம்பரை 4 கொண்டு வந்திருக்கேன். 4 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் எதில் வேணா அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பேர் நம்ம சேனலை பொறுத்த பெரிய ப்ளஸ்ஸு உங்களோட கமெண்டு தான். நம்ம சேனலில் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்டில் இருக்கீங்க. தயவுசெய்து உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பாக்ஸ் போட எப்படின்னு தெரில. நான் பாக்ஸ் போட சொல்லித்தரேன். நிறைய பேர் பர்சனலாகவே என்கிட்ட கேட்டீங்க. நான் சொல்கிறேன்.
அது மாதிரி நம்மளோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. இது 2 வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு 1 நம்பர் 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை நீங்கள் கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஸோ 391, 805 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மாதிரி 983, 105, 348, அதே மாதிரி 958, 130, 409, 514, 742. இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்னேன், இந்த 2 நம்பர் பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த 2 நம்பர் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்கேன். அது 514 முதல் கொண்டு இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது ஏபிபிசி ஏசி நம்பரை பார்த்தா தனி ட்ரிக்கு தான். அதுவும் அதுக்கு முன்னாடி உங்கள் பாக்ஸ் எப்படி போட உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நம்பர் டார்கெட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. 4க்கு பின்னாடி 9 அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 4 தேடுங்க. 4க்கு முன்னாடி 0 அமைஞ்சிருக்கு. 049 பாக்ஸ் போடுங்க. இது பாக்ஸ் போடுங்க. 049, 094, இல்லை 490, இல்லாட்டி 409. நிறைய பேர் தெரியும், பாதி பேர் நான் பாக்ஸ் போட தெரியாமல் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. வின்னிங் நம்ம எடுத்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இதாங்க பாக்ஸ் போட மெத்தட். இப்படி ஒரு 6 நம்பர் வரும். இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் கொடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ இல்லாட்டி ஏபிசிக்கோ கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் பாக்ஸ் போட மெத்தட். இதில் 31, 85, 04, 92, 73, 49, 67, 26, 50, 18. சில பேர் கேட்பீங்க, சிஓ ட்ரிக் எனக்கு எப்படி சொல்லி தெரிஞ்சுன்னு ஒரு கமாண்ட் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. இந்த சிஓ ட்ரிக்னா ஆல் போர்டு ட்ரிக்கு தாங்க சிஓ ட்ரிக்கு. என்னோட ட்ரிக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். மோட்டோ டிவி என்னோட பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ சி போர்டு நம்பர் மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது. ஸோ கரண்ட் கெஸிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆக்சுவலாக இப்போ ஏன்னா கரண்ட் கெஸிங் நான் போடலாம். கரண்ட் கெஸிங்களுக்கு டைம் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆகுங்க, அந்த டைம் மட்டுமே. சரி, பவர் நம்பர்னா ஒரு 1/2 hour காமன் இடத்துல எடுத்துடலாம். கரண்ட் கெஸிங் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால என்னால் எடுக்க முடியல. ஃபியூச்சர் எடுக்க ட்ரை பண்ணுறேன். கரண்ட் கெஸிங், பவர் நம்பர் எல்லாவோட கெஸிங்கும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்களே விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வினிங்கம் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். ஒன்னே ஒன்று சொன்னேன், உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக தான் எடுத்து ப்ளே பண்ணுவேன்னா அப்போனா ஒன்றே ஒன்று தான் லக்கு தேவை. பவர் நம்பர் பொறுத்தவரை வாரத்தில் 2 நாளுக்கிட்ட பிசிஓ ஏபிசிஓ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கே பண்ண தெரியல, இது குத்து மதிப்பாக எடுத்து ப்ளே பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணி அந்த ஒரு நம்பர் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் போட எப்படி தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள். 217, 672, 596. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டபுள்ஸை பார்த்தோம். டபுள்ஸை பொறுத்த முடியும் 4 கொடுத்துருக்கேன். அதனால் லைவ்னா நான் லைவில் தான் நான் அந்தளவுக்கு டபுள்ஸில் அந்தளவுக்கு ப்ளே மாட்டேன். நான் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேன். என்னோட பிளேயிங்லாம் ஃபுல்லாக பாக்ஸ் ஓரியன்ட் தாங்க இருக்கும். ஒரு நம்பரு அதிகபட்சம் 2 நம்பர் தான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் ப்ளே பண்ண மாட்டேன். அது நீங்கள் பண்ணுற கமாண்ட் ரொம்ப அதிகமாக டபுள்ஸ் வர மாட்டேன் இருந்தால் நானே டபுள்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுவேன். அதுக்கு நான் லைவ் வரேன். லைவில் என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் சேர்ந்து ஒரு மிங்கிள் ஆகும். அதில் ஒரு பெஸ்ட் நம்பர் எடுக்க முடியும். ஸோ லைவில் எல்லாராலும் வின்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்போர்ட் நம்பரை பார்த்தலாம். ஆல்போர்டை பொறுத்த முடியும் 0, 1லேருந்து 1 நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 4 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதே மட்டும் உங்களோட ஆல்போர்ட் நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் ஆல்போர்ட் நம்பர் அருமையாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய்.